பாட்டிமா கொஞ்சம் நில்லுங்க. என்னம்மா, பூ வேணுமா? பூ இல்லை, ஆசிரமத்துக்கு மொத்த பூவையும் கொடுத்துட்டு இப்பதான் நான் வரேன். ஓஹோ, ஆசிரமத்துக்கு பூ கொடுக்கற பூக்கார பாட்டியா நீங்க? ஆமாம்மா. நீ யாருமா? நான் மீனா, ஏரிக்கு அந்த கரையில இருக்கிற மேவானி கிராமத்தை சேர்ந்தவ. ஏன் பாட்டி, அந்த ஆசிரமத்துல ஒரு சாமியார் இருக்காரே, அவர் எப்படிப்பட்டவரு? யாரு? மகரிஷிய கேக்குறியா? ஆமா பாட்டி, அவர்தான் கேக்குறேன். அவரு நல்லவரா கெட்டவரா? ஏமா அப்படி கேக்குற? இந்த ஊருக்குள்ளே அவரை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க. ஊர்க்காரங்களுக்கு மகரிஷிய பத்தி என்ன தெரியுமா? என்ன கேளு, நான் சொல்றேன். வருஷ கணக்கா ஆசிரமத்துக்கு பூ கொண்டு போய் கொடுக்கறேன். தினமும் அந்த மகரிஷிய பாக்குற எனக்கு தெரியாதா அவரை பத்தி? அருமையான மனுஷன், அற்புதமான மனுஷன். அப்படிதான் நம்பி அவரை பார்த்து அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஆனா என்னால ஆசிரமத்துக்குள்ள போகவே முடியல. இங்க இருந்து ஆசிரமத்துக்கிட்ட நடந்து போறேன். அப்போ திடீர்னு ஒரு கை முளைச்சு அப்படியே என்ன பிடிச்சு அலேகா தூக்கிட்டு போய் ஏரிக்கரையில வீசிருச்சு. மகரிஷி நல்லவர்னா அந்த மாய மந்திரம்லாம் எதுக்கு? அப்படியா சொல்ற? பெரிய கை வந்து தூக்கிட்டு போய் ஏரிக்கரையில போட்டுச்சா? நீ சொல்ற மாதிரி அப்படியெல்லாம் நடக்காதே. அப்ப நான் என்ன பொய்யா சொல்றேன்? உள்ளன்போட நல்ல நோக்கத்தோட உண்மையான பக்தியோட வந்தா மகரிஷிய பார்க்க விடாம உன்னை யாரும் தடுக்க முடியாது. அந்த மகரிஷியை பார்த்தா பண்ண பாவல தொலையும் புண்ணியம் கிடைக்குமே தானே வந்தேன். அது நல்ல நோக்கம் இல்லையா? அவர் திருமுகத்தை ஒரு தடவை பார்த்தா மோட்சம் கிடைக்கும் நம்பிதான் இவ்வளவு தூரம் வந்தேன். நான் என்ன கெட்டவளா? எனக்கு கொடுப்பனா அவ்வளவுதான். நில்லுமா, மகரிஷிய உன்னால பார்க்க முடியல, நீ அவரை பார்க்கணும், அவ்வளவுதானே. நீ ஒன்னும் வருத்தப்பட்டுக்காத. நாளைக்கு நீ இதே இடத்துக்கு வா, ஆசிரமத்துக்கு பூ கொண்டு போவேன், உன்னை கையோட கூட்டிட்டு போறேன். மகரிஷிய பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிக்க. அப்போ நாளைக்கு நான் இதே நேரத்துக்கு வரேன். நீ மட்டும் என்ன ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுட்டா நான் உன்னை காலத்துக்கும் மறக்க மாட்டேன். கவலைப்படாத, நாளைக்கு மகரிஷிய பாக்குற, ஆசீர்வாதம் வாங்குற, அதுக்கு நான் பொறுப்பு. வா. என்ன ருத்ரா? பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான் சாமி. பாலாம்பிகா உங்க குருவோட பாதுகாப்புல பத்திரமா இருக்கான்னு சொன்ன அடுத்த நிமிஷமே உங்ககிட்ட ஏதோ ஒரு தடுமாற்றம். அந்த நிமிஷத்துல இருந்து நீங்களாவே இல்லை. எதையோ உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம தவிக்கிறீங்க. சொல்லிடுங்க சித்தர்சாமி, உள்ள இருக்கிற வரைக்கும் தான் பாரம். வெளியே சொல்லிட்டா மனசு லேசாயிடும். இல்ல இவன்கிட்ட எதுக்கு சொல்லணும், இவனுக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம்னு நீங்க நினைச்சீங்கன்னா சொல்ல வேண்டாம். நான் தான் சொன்னனே, எனக்கே இதுல சம்பந்தம் இல்லைன்னு. சம்பந்தம் இல்லாம சஞ்சலமா? அதுதான் மனசோட விசித்திரம். பாலாம்பிகாவை பத்தி கவலைப்படாத, அவ என் பொறுப்பு, நான் அவளை பாத்துக்கிறேன்னு என் குருநாதர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் மனக்குழப்பம். அப்போ நான் சந்தேகப்பட்டது சரி. விஷயம் பாலாம்பிகா பத்தி. அவளுக்கு ஏதோ பிரச்சனை. ஆமா ருத்ரா, பிரச்சனை அவளை தேடி போயிருக்கு. அவ பத்திரமா சந்தோஷமா இருக்கிறதா சொன்னீங்க. எங்க? அந்த மகரிஷி மதேவ ஆசிரமத்திலையா? ஆமா, அதுவும் அந்த ஆபத்து துர்முக ரூபத்துல போயிருக்கு. துர்முகனா? அவன் எப்படி அங்க போனா? அவனால எப்படி அங்க போக முடிஞ்சது? அவனோட இஷ்ட தெய்வம் ஜங்காமுகியோட உபயம் அது. துர்முகம் பாலாம்பிகாவை பின்தொடர்ந்து பின்னால இவ்வளவு தூரம் போயிருக்கானா? நிச்சயம் ஏதோ திட்டத்தோட தான் போயிருக்கணும். அவனோட ஒரே திட்டம் பாலாம்பிகாவை அழிக்கணும், அவளை கொல்லணும் அப்படிங்கிறது தானே. அப்போ துர்முக கிட்ட இருந்து பாலாம்பிகாவை காப்பாத்தணும். அது உங்க கடமை இல்லையா? ஆமா, அது என்னோட கடமை. பாலாம்பிகா விஷயத்துல நீ தலையிடாதுன்னு ஏற்கனவே அவளை பத்தி விசாரிச்சப்போ குருநாதர் என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாரு. சரி, பாலாம்பிகாவுக்கு ஏற்பட போற ஆபத்தை உங்க குருவுக்கு சொல்லி அவளுக்கு எச்சரிக்கை பண்ணலாமே. அதுக்காக தான் அவரை தொடர்பு கொள்ள முயற்சி பண்ண. ஆனா அது முடியல. நினைச்ச நிமிஷத்துல இருந்த இடத்துல இருந்தபடியே அவருடைய என்னால பேச முடியும். ஆனா அந்த தடவை அப்படி முடியல.
அவர் எங்க இருக்காருன்னு தெரியல. அப்போ பாலாம்பிகா இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். துர்முக கிட்ட இருந்து நான் அவளை காப்பாத்துறேன். வேண்டாம், பாலாம்பிகா விஷயத்துல தலையிடாதுன்னு குரு என்னையே சொன்னாரு. உங்களை தானே சொன்னாரு, என்ன அப்படி சொல்லலையே. உங்களோட குரு உங்களுக்கு உத்தரவு தரல, ஆனா என்னோட குரு நீங்க எனக்கு உத்தரவு கொடுங்க. பாலாம்பிகா இருக்கிற இடத்துக்கு நான் போறேன். தேங்காதீங்க சித்தர்சாமி, எனக்கு நீங்க அனுமதி கொடுங்க. சரி, நீ போ. ஆனா குருநாதர் ஏதோ ஒரு ஏற்பாட்டோட தான் இந்த விளையாட்டை விளையாடிக்கிட்டு இருக்காரு. அந்த விளையாட்டோட விதிகளை அவர் அனுமதி இல்லாம நாம மாத்த முடியாது. முதல்ல நீ பாலாம்பிகாவை போய் பாரு. துர்முகனை பத்தி ஒரே ஒரு சின்ன எச்சரிக்கை மட்டும் அவளுக்கு நீ கொடு. அதோட அங்கிருந்து திரும்பி வந்துடு. அப்படியே ஆகட்டும் சித்தர்சாமி. அந்த மகரிஷி மாதேவ ஆசிரமம் அது எங்க இருக்கு, எப்படி போகணும், அதுக்கு எனக்கு வழி சொல்லுங்க. சரி சித்தர்சாமி, இப்போ நான் கிளம்புறேன். மகரிஷி, வாழ்க. எல்லாம் தயாரா இருக்கு. நீங்க இப்போ வந்து தாராளமா குளிக்கலாம். அப்படியா? சரி, வா போகலாம். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி சொன்ன நேரத்துக்கு வந்துட்டியே. வராம இருப்பனா பாட்டி? ராத்திரி பூரா ஒரு பொட்டு தூக்கம் இல்ல. எப்படா வீடியோன்னு காத்துட்டு இருந்தேன். சும்மாவா? மகரிஷி கிட்ட ஆசி வாங்க போறேனே. ஏன் எத்தனை நாள் கனவு உங்களால இன்னைக்கு நிறைவேற போகுது. நீ கவலைப்படாதம்மா, என் கூடவே வா. என் அக்கா பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா, உங்களை பார்க்கணுமான்னு மகரிஷி கிட்ட சொல்லி அவர்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். நட போலாம். நாம போய் சேர்றதுக்கும் மகரிஷி குளிச்சு முடிச்சு பூஜையில உட்கார்றதுக்கும் சரியா இருக்கும். சீக்கிரமா போலாம். முகிலா, சந்திரா, இங்க வாங்க. மகரிஷி குளிக்க கிளம்பிட்டாரு. அவரு குளிச்சுட்டு வந்ததும் முதல் காரியமா குடிக்க இளநீர் கேட்பாரு. இளநீர் இருக்குதானே? ஐயோ, பறிச்சு வச்ச இளநீர் எல்லாம் நேத்தோட தீர்ந்துருச்சு. இளநீர் எதுவுமே இல்லையே. ஒண்ணு கூட இல்லையா? எல்லாமே தீர்ந்துருச்சு. இப்ப என்னடா பண்றது? சரி வாங்க. எப்படி எல்லாருமே இதை மறந்துட்டோம்? அகிலா, முகிலா, எல்லாரும் இங்க வாங்க. வணக்கம் மகரிஷி. இன்னைக்கு நாம ஒண்ணு பண்ணுவோம். நாம எல்லாரும் ஏரியில போய் குளிக்கலாம். இன்னும் ஏன் நிக்கிறீங்க? கிளம்புங்க, போகலாம். பாலாம்பிகா,
கொஞ்சம் வாம்மா. உட்காரு. உட்காரு. உன் மனசுல எவ்வளவு கவலை இருந்தாலும் அதை எல்லாத்தையும் மறந்துட்டு கண்ணை மூடிக்கிட்டு தியானம் பண்ணு. முடிஞ்சா மந்திரம் சொல்ல பாரு. இல்ல என்னால முடியாது, நான் கண்ணை மூடினதும் நான் கட்ட போற கோவில் தான் என் மனசுக்குள்ள தெரியுங்கிறியா? அப்ப அந்த கோவிலை கட்டு. அதுவும் ஒரு தியானம்தான். ஆனா எந்த காரணத்தை முன்னிட்டும் நீ உன் தியானத்தை மட்டும் நடுவுல நிறுத்தவே கூடாது. இடையில எந்த விதமான தடங்கள் கஷ்டங்கள் வந்தாலும் நீ தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் இங்க வந்து போதும் தியானத்தை முடிச்சுக்கன்னு சொன்னாதான் கண்ணை திறக்கணும். என்ன சரியா? சரி, நீ தியானத்தை ஆரம்பி. அம்மா, நீ இங்கே நில்லு. எங்க ஊர் மகரிஷிய பார்க்க வந்திருக்க. உனக்கு உதவாம நான் வேற யாருக்கு உதவ போறேன்? இப்ப நீ உள்ள வர வேண்டாம், கொஞ்ச நேரம் இங்கேயே இரு. நான் முதல்ல உள்ள போய் பூஜைக்கு பூவை கொடுத்துட்டு மகரிஷிய பார்த்து உன்னை பத்தி அவர்கிட்ட சொல்லி அனுமதி வாங்கிட்டு வந்த பிறகு உன்னை கூட்டிகிட்டு போறேன். என்ன? சரி பாட்டி, நான் இங்கே நிக்கிறேன், நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. மகரிஷி ஐயா, பிள்ளைங்களா எங்க இருக்கீங்க? ஐயா, மகரிஷி ஐயா, அண்ணே, வள்ளி, என்ன ஒருத்தரையும் காணோம்? எல்லாரும் எங்க போனாங்க? என்ன பாட்டி, மகரிஷி கிட்ட அனுமதி வாங்கிட்டீங்களா? அவரை பார்க்க நான் இப்ப உள்ள போலாமா? இங்க ஆசிரமத்துல யாரையுமே காணோம். காலம் காத்தால அவங்க எங்க போனாங்கன்னு தெரியல. உனக்கு ராசி இல்ல போல, அதுக்காக நீ ஒன்னும் வருத்தப்பட்டுக்காத. இன்னைக்கு முடியாட்டி என்ன, நாளைக்கு பாப்போம். நாளைக்கு இதே நேரத்துக்கு கிளம்பி வந்துரு, மகரிஷிய பார்த்துக்கலாம். சரி பாட்டி, நீங்க போங்க. எனக்கு தேவானி வரைக்கும் போற வேலை இருக்கு. நான் இப்படியே போயிட்டு வந்துடுறேன். சரிம்மா, நாளைக்கு வந்துரு, மகரிஷிய பார்த்துடலாம்.
மகரிஷி, மறுபடியும் மறுபடியும் தப்பு செஞ்சுட்டு இருக்க. இதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரமே நீ அனுபவிப்ப. தப்ப நீ பண்ணிட்டு தண்டனையே எனக்கு தெரியா? என் சிஷ்ய பிள்ளைங்க அன்னைக்கே உனக்கு நல்லா கொடுத்து அனுப்பினாங்க. அப்பவும் புத்தி வரலையே. திரும்ப திரும்ப வந்து தொந்தரவு பண்றது நீதான். இன்னொரு தடவை வந்து தொந்தரவு பண்ணாத. போயிடு, போ. நில்லு. நீ போன்னு சொன்னா நான் போயிட்டுமா? உன்கிட்ட பாடம் படிக்க வந்த சின்ன பொண்ணு நினைச்சுக்கிட்டியானே? உனக்கும் எனக்கும் விரோதமோ குடுக்கல் வாங்குற தகராறோ நமக்குள்ள ஒரு பிரச்சனையும் இல்ல. எனக்கு என்ன வேணும்னு என்ன தேவைன்னு உன்கிட்ட நான் ஏற்கனவே சொல்லிருக்கேன். நீ அடைக்கல கொடுத்து வச்சிருக்கிற அவளை என்கிட்ட கொடுத்துரு. நான் போயிடுறேன். நீ சொன்னா கேட்க மாட்டியா? உங்ககிட்ட அவளை நான் ஒப்படைக்கணுமா? அவளை என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்திருக்கான். அதை மீறி அவளை நான் உங்ககிட்ட ஒப்படைக்கணுமா? ஒன்னு தெரிஞ்சுக்க, எனக்கு ஒரு நொடி போதும் உன்னை கொல்ல. ஆனா அதை நான் செய்யக்கூடாது. ஏன்னா உன்னை கொல்ல போறவ அவ கையால தான் உனக்கு சாவு. அவளால தான் நீ சாகணும். அதனாலதான் இன்னும் உன்னை கொல்லாம விட்டு வச்சிருக்கேன். ஓடி போயிடு, போ. அவ என்ன கொல்ல போறாளா? அதுக்காக தான் நீ அவளை தயார் பண்ணிட்டு இருக்கியா? என்னோட எதிரிக்கு அடைக்கலம் கொடுக்கிற நீயும் என்னோட எதிரிதான். உன்ன அன்னிக்கே சொன்ன எங்க மகரிஷிய மரியாதை இல்லாம பேசாதன்னு. எதுக்கு நீ மறுபடியும் மறுபடியும் வந்து எங்களை தொந்தரவு பண்ற? ஏற்கனவே வாங்கினதெல்லாம் பத்தாதா? பாத்தியா, நீ எந்த உருவத்துல வந்தாலும் இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சிடுறாங்க. இத்தனைக்கும் இவங்கெல்லாம் சின்ன பசங்க, எங்கிட்ட பாடம் படிக்கிறவங்க. இவங்க கிட்டயே உன் வித்த பலிக்கலையே. நீ பேசுற பேச்சு என்ன? உன் பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஆமா மகரிஷி, இவளுக்கு மனசுல பெரிய இவன் நினைப்பு. நீங்க இந்த தடவை எனக்கு எந்த தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல. இந்த தடவை இவளை தூக்கி பேச போறது நான் தான். வள்ளி, என்ன மன்னிச்சிருங்க மகரிஷி. நான் இவ்வளவு சொல்லியும் இங்கிருந்து போக மாட்டேன்னு அடம் பிடிக்கிறேன். அதனால எனக்கும் வேற வழி இல்லை.